அடியார் பெருமக்களுக்கு அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சுவாமிகள் பல செய்திகளை தொடர்ந்து ஆராய்ந்து வந்தார்கள். ஏற்கனவே பேசப்பட்ட சொல்லப்பட்ட வழக்கத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் உண்மைதானா என்பதை சோதித்தறிந்து அதன் பிறகுதான் அதை நம்புவதை சுவாமிகள் கடைபிடித்து வந்தார்கள். அதிலே ஒரு பகுதியாக இந்த காக்கையை பற்றி ஒரு சொல் இருந்தது. அதற்கு ஒரு பெயர் ஏகாட்சம் என்று ஒரு பெயர் சொல்லி கொண்டிருந்தார். அதுக்கு பொருள் என்னவென்றால் ஒத்த கண்ணன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே கண்ணு தான் உடைய பறவை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு பொருள். காக்கை பொதுவாக மற்ற எல்லா பறவைகளை விட எத்தனையோ குருவிகளுக்கு பருந்து இருக்குது, புறா இருக்குது, சிட்டுக்குருவி இருக்குது, இப்போ எத்தனையோ இருக்குது, கிளி இருக்குது. எல்லா பறவைகளையும் விட காக்கை தான் நம்மக்கிட்ட நெருக்கி அதிகமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. நம்ம கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வந்து சாப்பிடக்கூடியது. காக்கான்னு கூப்பிட்டாலே வரக்கூடிய ஒரு அளவுக்கு அது நம்மோட நெருக்கமாகுது. அந்த காக்கை பார்க்கும்போது வலது பக்கம் பார்க்குறதா இருந்தால் வலது பக்கம் கழுத்து திருப்புறது, இடது பக்கம் பார்க்குறதா இருந்தால் இடது பக்கம் கழுத்து திருப்புறது. இப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்ததால் யாரோ ஒரு மேதாவி என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரே கண்ணு தான் போலதுனால தான் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் திருப்பிக்குது, அந்த பக்கம் பார்க்குறதா இருந்தால் அந்த பக்கம் திருப்பிக்குது என்ற முடிவு செய்து அதுக்கு ஏகாட்சம்னு ஒரு பட்டப்பெயர் கொடுத்துட்டார். இது உண்மைதானான்றது சாமிகளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காக்காயை பிடிச்சார். காக்காயை பிடிச்சி சோதனை பண்ணுறார். அப்படி பண்ணும்போது எல்லா பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற மாதிரி நடுவில் ஒரு தடுப்பு எலும்பு, அது இரண்டு பக்கத்திலும் உள்ள தொடைகளிலே இரண்டு கண்மணிகள், அதே போல் தான் அந்த காக்கைக்கு இருந்தது. இதை பார்த்தபோது சாமிகள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். காக்கைக்கு ஏகாட்சம் என்பது உண்மை இல்லை, இரண்டு கண்கள் தான், இரண்டு துளைகளிலும் இரண்டு கண்கள் தான் இருக்கின்றன, நடுவிலே ஒரு தடை எலும்பும் இருக்கிறது. அது திரும்பி பார்ப்பது என்று ஒரு பழக்க தோஷமாக இருக்கலாம், அதனுடைய மேனரிசம்னு சொல்கிற அந்த மாதிரி இருக்கலாமே தவிர ஏகாட்சம் என்பது உண்மை இல்லை அப்படின்றது நேரடியாகவே அவர் பரிசோதித்து தெரிஞ்சுக்கினார். இது உலகத்துக்கும் தெரியப்படுத்தினார். இந்த மாதிரி ஏகாட்சம்ன்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தினார். அதே மாதிரி பல விஷயங்கள் அவர் ஏறாஞ்ச போது இது பல நூல்களில் கூட அப்படி சொல்லியிருக்கு. சரி, சொல்கிறது தான் இவங்க சொல்கிறது தான் சரியில்லைன்னு சொன்னாலும் பல பழைய நூல்களில் கூட ஏகாட்சம் சொல்லி காக்காயை சொல்லியிருக்காங்களே அப்படின்ற பார்க்கும்போது சாமிகள் யோசனை பண்ணார். இந்த மாதிரி சொல்லி இருக்குது வழக்கத்தில், அந்த சொல்லை நம்பி ஆசிரியர் அதே மாதிரி ஏகாட்சம்னு எழுதிட்டு போயிட்டாரே தவிர அவரும் வந்து இந்த மாதிரி நம்ம செய்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்து அந்த காகத்தை பிடிச்சி அதை சோதனை பண்ணி இப்படி தான் இருக்குதா அப்படின்றத உறுதி செய்த பிறகு அந்த சொன்ன வார்த்தை இல்லை. அதுக்கு அது அந்த வார்த்தைக்கு அந்த பெயருக்கு அவர் கொடுத்த முக்கியம் ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் அவர் கொடுத்த முக்கியம் அதையும் அவர் எழுத நூலில் என்னமோ அதை பண்ணாரே தவிர அந்த பேர் ஏகாட்சம்ன்றதை பற்றி அவர் அதிகமாக ஒன்றும் பெரிய சோதனைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை. ஆனால் அந்த ஏற்கனவே சொன்னவங்க சொன்ன வார்த்தையை வச்சு அவர் சொல்லிட்டாரே தவிர அது உண்மை இல்லை சொல்ல முடியாது. நேரடியாக நம்ம கண்ணதற்கவே நிரூபணம் ஆகும்போது நூலில் சொல்லியிருந்தாலும் உண்மையை நாம் ஏற்றுக்கணுமே தவிர நூலில் சொல்லிக்குதுன்றதுக்காக நம்ம ஒத்துக்க முடியாது. அதாவது சுவாமிகள் கூட பல நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் காமிச்சிருப்பார். அதுக்கு சொல்லியிருப்பார், அந்த நூலிலிருந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு கூறியிருந்தால் அந்த எடுத்துக்காட்டு மட்டும்தான் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை பொருளை தவிர அந்த நூல் அனைத்துமே நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த ஆசிரியர் சொன்னது அனைத்துமே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள் அல்ல என்று சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த ஆசிரியரும் கூட ஏதோ ஒரு 4 பேர் சொல்கிறாங்க ஏகாட்சம்னு சொல்கிறாங்க, அது சமஸ்கிருதம் சொன்னால் அவர் பெரிய வித்வான்ற மாதிரி ஒரு மதிப்பாங்கிறதுக்காகவே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி உண்மை நேரடியாக பார்த்து நிரூபணம் செய்து அந்த ஏகாட்சம்ன்றது சரியல்ல, பொய் என்பதை சாமிகள் நிரூபணம் செய்தார்கள். அடுத்ததாக வேறு சில விஷயங்களையும் கூட சாமிகள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அது பற்றி வரவரை இருக்கின்ற பதிவுகளிலே நாம் சிந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சாமிகளுக்கு அரோகரா.